இந்த மாதிரி கால் பண்ண அப்பா அப்படின்னு அப்பா சீரம் வாடா கிளம்பி வாடா சீரம் தான் கிளம்பி வர சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி உதறு ஆரம்பிச்சிச்சு. ஃபுல் டிராஃபிக்கு. அந்த போய் இந்த போகிற ஜங்ஷனில் கீழே போய் நிற்கிறேன். திருப்பி ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போல என்னால் சத்தியமாக ஜீர்ணிக்கவும் முடியல. எங்கள் அப்பா இறந்தது நான் பார்க்கல. எங்கள் அண்ணா சொல்லி தானே எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இறந்துட்டார். வந்தப்போ பார்க்கும் போல் படுக்க வச்சுருந்தாங்க. எப்படி தெரியுமா, நாங்கள் 4 பேராக இருந்து 5 பேர் ஆகி 6 பேர் ஆகி 7 பேர் ஆகி 10 பேராக நாங்கள் ஆனோம். இப்போ எங்கள் 10 பேர்லேருந்து ஒரு ஒரு ஃபேமிலி அப்படியே கம்மியாகும் போல் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ இது மாதிரி என்னோடய அப்பா வந்து தவறிட்டார் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னையோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது இன்னையோட பார்த்தீங்கன்னா 17 நாள் ஆச்சு என்னோடய அப்பா வந்து காலமாகி. என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் எங்கள் அப்பா இருக்கிற மாதிரியும் கூட பேசுகிற மாதிரியும் அப்படி தான் தோணுது. ஸோ இது எனக்கே இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய பாதிப்பு தான் இருக்கும். ஏன்னா வந்து 40+ இயர்ஸ் வந்து எங்கள் அப்பா கூட ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க. நிறைய வந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறது, சமாளிக்கவே முடியல. ஏன்னா வந்து நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு விஷயத்தையும் யோசிக்கும் போல் வந்து என்ன சொல்கிறது, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தான் வந்து மற்ற காரியங்களெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய பிரதர் வீட்டிலேருந்து நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அதனால தான் வந்து இதை பற்றி நல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல முடியல. நிறைய பேருங்க என்னை பார்த்தவங்களாம் வந்து வருத்தம் தெரிவிக்கும் போல கேட்டாங்க, என்னங்க ஆச்சு, ஹாஸ்பிட்டலைஸா இல்லை வந்து உடம்பு சரியாக இருந்தாங்களா, என்ன சீரியஸாக இருந்தாங்க சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமே எங்கள் அப்பாவுக்கு கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு வந்து 79+. இந்த ஜனவரி வந்தால் 80 ஆகிருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம கூட கெட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கேயுமே வந்து சைக்கிளோ அது மாதிரிலாம் போக மாட்டார். நடந்தே தான் போவார். இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்னா கூட நடந்தே போவார். நம்ம பால் மாற மாட்டார். ஐயோ ரொம்ப தூரம் மாற கால் வலிக்கும் அப்படிலாம் பால் மாறவே மாட்டார். எப்பயுமே நடந்து போயிட்டு தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி மனுஷன் வந்து நல்லா இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லைன்னா சொல்லி என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. என்னால் நம்பவும் முடியல. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு வந்து வீட்டிலேருந்து கால் கால் வந்தது. திடீர்னு நான் ஆக்சுவலாக டெக்ஸ்ட் பண்ணேன், எப்படி இருக்காங்க கேட்கும் போல சடனாக எனக்கு வீட்டிலேருந்து கால் வந்தது. இது மாதிரி அப்பா வந்து ஆக்சுவலி அப்படின்னு. பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசம் முன்னாடியே ஒரு செப்டம்பர் மாசத்துலயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவருக்கு வந்து பிபி இஷ்யூஸ் இருக்கு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அது 60+ இயர்ஸ்லேருந்து தான் ஐ திங்க் டேப்லெட் போட ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். 60, ஆக்சுவலாக 60 70ஸ்லலாம். கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60+ கூட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எங்கள் அப்பா வந்து இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார், ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்தப்போ சென்னை எங்களுக்காக தான் வந்தாங்க. ஃபேமிலி வந்து ஃபுட்டெல்லாம் நம்ம கஷ்டப்படுறாங்களா பசங்க, நமக்கு என்ன பசங்களோட முக்கியம், அதனால் இங்கே தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இங்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேலைக்கும் போயிருந்தாங்க. இங்கே வந்து நான் அப்ராடில் இருக்கும் போலையும். அதுக்கப்புறம் 65+, 66 ஆகும்போல் அவர் அறியாமல் கீழே விழுந்து அடிபட்டு ஸ்டிச்சஸ் போட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்லேயே போய் இருங்க, ஏன் கஷ்டப்பட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்ன அப்புறம் வீட்டில் மட்டும் இருப்பார். எங்கள் அப்பா எல்லா கோயிலுக்கும் ரெகுலராக போவார். எல்லாம் நல்லா தான் இருந்தார். என்ன அந்த சொல்கிறது, 1 மந்த் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பிபி இன்க்ரீஸ் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல. 1 மைல்டா மந்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9th ஆகஸ்ட் மாசம். ஈவினிங் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி அப்பாவுக்கு வந்து இங்கே வாயில் வந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மா கூட இதே ஆக்சுவலாக நானும் கேள்விப்பட்டது கிடையாது இதெல்லாம் இந்த மாதிரி. ஸோ எங்கள் அம்மாவும் நினச்சிங்க, சரி ஓகே காஃபி குடித்தாலும் தூங்கினாலும் சொல்லுவாங்கள்ல, ஒரு தூக்குனா சரியாயிடும் சொல்லிட்டு அதை மாதிரி நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா இந்த ஒரு பக்கமும் நாக்கு வந்து ட்விஸ்ட்டு இந்த மீன்ஸ் ஒளர்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ இமீடியட்டாக எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போல எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. தட் மீன்ஸ் ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து டியூட்டி டாக்டர் தான் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் டே தான் பார்க்கணும் சொல்லும்போது எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து 24 ஹவர்ஸ் கேஷுவாலிட்டி மாதிரி, எமர்ஜென்சி மாதிரி. ஸோ எங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ எங்கள் அண்ணன் சொன்னால், ஸோ ஓகே நம்ம வந்து அவங்க வீட்டுக்கிட்டலாம் நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் மெடிக்கல் ஃபீல்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போகலாம் சொல்லி கூட்டு போகும்போல அந்த டாக்டர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொன்னார். அதெல்லாம் பார்க்கும் போல் அந்த டைமில் வந்து பேச்செல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பட் எச்சம் மட்டும் லைட்டாக விழுந்திருந்தது, பேச்சு கிளியர் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா வந்து கேட்டார், எப்போ எனக்கு பேச்சு நல்லா வரும் அப்படியெல்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் டாக்டர் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து பார்க்கும்போல லைட்டாக வந்து ஹார்ட்டில் வந்து பிளாக்கும் பிரெயினில் பிளாக்கும் பிரெயின்ல அப்படின்னு. மைல்டு ஸ்ட்ரோக் மாரி ஸோ இருக்கு. அதனால் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ அதனால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து ஜென்ரலாக 80+ இல்லைங்க,
மீன்ஸ் 79 ப்ளஸ் இல்லை. ஸோ அதனால் இருக்குங்க ஜென்ரலாகவே ஏஜ் ரிலேட்டடா ஏஜ்டுனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்லியிருந்தாரு, இதை வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து எப்போ வேணால் திருப்பி வரலாங்க. ஸோ அதுக்கு ப்ரிகாஷனாக தான் நான் டேப்லெட்ஸு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. நான் எங்கள் அப்பா போட்டிருந்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ஜரியோ எதுவும் இல்லை, எக்ஸப்ட் அந்த கேட்ராக்ஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் கண்ணில். அதை தவிர்த்து பாடியில் லைக் நிறைய பேர் பண்ணுவாங்களே ஸ்டிச்சஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுங்க, இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணதான் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு நோட்டீஸ் கொடுக்குற ஒர்க் அவருக்கு. ஸோ சென்னை, காஞ்சிபுரம் ரெண்டுத்துலேயும் ஒர்க் பண்ணாச்சு. எல்லாத்துலேயுமே வந்து பஸ்ஸில் ஏறி இறங்குறது இப்படி தான் போயிட்டு இருந்தார். அதனால் ஆக்சுவலி அவரோட லுக்ஸுக்கும் அவரோட பிரிஸ்க்னஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. நம்மளே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா படிக்கட்டிலேயே நடந்து வந்துருவாரு. ஒரு கோயிலுக்கு கூட நம்ம வந்து பஸ் வரணும் இல்லை ஆட்டோ பிடிச்சி போகணும் அப்படிலாம் கிடையாது, நடந்தே போயிடுவார் எல்லா ஒரு இடத்துக்கும். 1 கிலோமீட்டர் கூட நடந்து போயிடுவார். நடந்தே போயிடுவாரு. கோயிலுங்களுக்கு போகணுன்னா இந்த ஸ்டாப்பில் அந்த அடுத்த ஸ்டாப்பில் ஏறி கூட இறங்கிக்கலாம். ஆனால் கூட அவர் போகப்பட்டார். இதில் என்ன இருக்குது பக்கம், நடந்தே போயிடுவார். ஸோ அந்த டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொன்னால் நல்லா அப்சர்வேஷன் பண்ணி அந்த டாக்டர் கூட நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பெட் ரிடனோ இல்லை ஒரு என்ன சொல்றது தள்ளிட்டு வீல் சேர்ல தள்ளுற மாதிரியோ ஸ்ட்ரெச்சர்ல அந்த மாதிரி எதுவுமே ஆக்சுவலாக கிடையாது. பார்த்தீங்கன்னா டாக்டர் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனோம். நானும் எங்கள் அண்ணனோட தம்பி என்னோட சிஸ்டர்லாம் எங்கள் அப்பா 4 பேரும் தான் போனோம். டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணி அவர்கிட்ட ஒரு 45 மினிட்ஸ் கன்சல்டேஷன் பண்ணி எல்லாமே வந்து அவர் செக் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேனில் பிளட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பிளட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாமே நில். பிகாஸ் அவர் சொன்ன டெஸ்ட்டோடு நாங்கள் வந்து அதிகமாக தான் எடுத்துருந்தோம். மீன்ஸ் ஃபுல் பாடி செக்அப் தான் பண்ணியிருந்தோம். கொலஸ்ட்ரால் கூட எதுவுமே கிடையாது, இல்லை, ஃபுல் எதுவுமே பாடி கிடையாது. செக்அப் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னேன்னு பார்த்த அப்சர்வேஷன் எம்ஆர்ஐயில் வந்து இந்த பிளாக் மட்டும்தான் ஹார்ட்லேயும் ப்ளஸ் வந்து பிரெயின்லேயும் சொன்னார். இது வந்து ஏஜ்னால தான் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி தான். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அவர் வந்து இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வந்து பிளாக் எப்போ வேணால் ஒரு வாட்டி வந்துருச்சுங்க, நம்ம சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துச்சுங்க செகண்ட் அட்டாக் எப்போ வரலாம், அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்துச்சு எப்போனா வரலாம். அது ப்ரிகாஷன் பண்ணுறதுனால எங்கேயும் வெளியெல்லாம் அனுப்பாதீங்க. ஸோ இது போகாமல் சாப்பிடாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ நானும் வீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு நாங்கள் அப்போ வந்து திடீர்னு வந்து எங்கள் அப்பாவுக்கு நிறைய பிறப்போம். ஸோ அந்த பயம் ஒன்று இருந்தது எங்களுக்கு. ஸோ அதனால் வீட்டில் எல்லாமே சொல்லிட்டு தான் போனோம். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன். நெக்ஸ்ட் கன்சல்டேஷன் ஒரு 15 days கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ என் பிரதர் வீட்டிலேருந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஆஸ்பிரின்னு என்ன சொல்லுவாங்க கேர்டியாக்கு இந்த பிளாக் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாரு. ப்ரெஷருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு டேப்லெட்ஸ் வந்து ஒரு காம்போசிஷன் மாற்றி கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லாமே நல்லா தான் அந்த ஒரு 15 days கழிச்சு தான் வர சொல்லியிருந்தாரு. அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு வாரம் கழிச்சு சரி வீட்டுக்கு போயிட்டு வரணும், போட்டது வந்துட்டாங்களே திடீர்னு தானே கிளம்புனாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சடனாக இந்த மாதிரி ஆனதுனால ஸோ வீட்டுக்கு போயிட்டு இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ ஒரு 15 days இருக்குல்ல வரலாம்னு சொல்லி போயிருக்கும் போல இந்த ஒரு 15 days கேப் இருக்குல்ல அது 1 week தான் கரெக்டாக. ஒரு 7-8 daysல வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போகிறதுனால நமக்கு தெரியும் சொல்லுவாங்களே, ஒரு ப்ரெஷர் டேப்லெட் போட்டால் ஒரு மாதிரி கேராக இருக்குது டிசியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த டேப்லெட்ஸ் போகிறதுனால எங்கள் அப்பாவுக்கு வந்து நைட்லலாம் கொஞ்சம் சரியாக தூக்கம் வரல. ஒரு மாதிரி என்ன சொல்லுது, இந்த மூச்சு பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்கும், ஒரு கேஸ் டைஜஸ்டிங் கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது. நைட்டில் எல்லாம் தூங்கவே இல்லை, உட்காந்துக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சடனாக அது வந்து மாத்திரை போகிறதுனால அப்படி. ஏன்னா நான் எங்கள் பாட்டிக்கெலாம் நான் பார்த்துருக்குறேன், அவங்களுக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வராது அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சதுனால எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. நானும் சொன்னேன் சரி கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி திடீர்னு எங்கள் அண்ணனுக்கும் பேசினால எங்கள் அண்ணனும் வர சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கே போயிருந்தாங்க. அன்னைக்கு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. டாக்டர் வந்து இதெல்லாமே பார்த்துட்டு என்ன சொல்கிறது, தூக்கம் வர்றதுனால ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸு, அப்புறம் வந்து இந்த டோசேஜ் வந்து அதிகமாக இருக்கனால மேபி அவர் ஃபீல் பண்ணுறாரு டிஸியாக, அது மாதிரி சொல்லி டோசேஜை கம்மி பண்ணி எழுதி கொடுத்தாங்க. நான் போய் சண்டே போய் பார்க்குறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து சாட்டர்டே இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்த அப்புறம் ஓகே நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த 7 days வந்து அந்த கன்ஜெக்ஷனாக இருந்தது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து நல்லா அவர் கம்ஃபர்டபுளாக இருந்தார் சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் சொல்லி எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் சண்டே நான் தேவெல்லாம் போய் இப்போ பார்த்தப்ப நல்லாவே இருந்தேன். எங்கள் அப்பா வந்து சொன்னார் இது மாதிரி அன்றைக்கி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு மோர் தென் 1 hour நிறைய விஷயம் எங்கள் அப்பா சொன்னார். இது மாதிரி இருக்குது எல்லாமே வந்து சொன்னதுனால டாக்டர் அப்சர்வ் பண்ணி அது எல்லாமே கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து இங்கே வயிற்றுக்கிட்ட ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் அது மட்டும் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க நெக்ஸ்ட் விசிட்டில் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார்.
ஓகேங்களா? ஸோ அதுக்குனால என்ன பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட் டே அது இருக்குல்ல இன்னொரு 1 வீக் மேல, அத கூட எங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இது டாக்டர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா பிரியாணி சாப்பிட்டாரு. விநாயகர் சதுர்த்தியோட அந்த கொழக்கட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க அண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது 4, 5 கொழக்கட்டை இருந்தது. அப்படியே வாங்குனாரு. 4 எல்லாம் கிடையாது. ஒண்ணே 1 சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 1 குடுத்துட்டு, எங்ககிட்ட 1 குடுத்துட்டு போனாரு. சரி மத்தியானம் லஞ்ச்லாம் சாப்பிட்டாரு. எங்க அப்பா போய் படுத்து தூங்கிட்டாரு. படுத்து எப்பவுமே வந்து அவரால வயசாகுதுல்ல, உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4:30க்கு மேல கிளம்புறேன்பா சொல்லும்போது, எழுந்து வந்து பத்திரமா போ. போயிட்டு ஒரு வாட்டி மெசேஜ் எப்பவுமே எங்க அப்பா வந்து இப்படிதான். கொஞ்சம் பசங்கன்னாவே அந்த வெளிய அப்படியே ஒரு கவர்டு சர்ஃபேஸ்லயே வளர்த்துட்டாங்க. வெளியலாம் வந்து அனுப்பிச்சுலாம் அப்படி கிடையாது. ஸோ போயிட்டுக்கல நான் போயிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த மாரி ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என் பிரதருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ நானு நெக்ஸ்ட் ஏன்னா எங்க அண்ணன் வீட்ல இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பேரியரோட ப்ரொடெக்ஸ்டா இருப்பாங்க. எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. டக்குன்னு ஏதாவது ஒண்ணுனா கூட டக்குன்னு கூட்டின்னு போயிடுவாங்க. அப்படின்னு நினச்சு தான் ஏன்னா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சென்னையில வந்து புதுசு தான். ஏன்னா வந்து அப்ராட்ல இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நமக்கு சுத்தமாவே தெரியாது. நமக்கே வந்து ஒரு காய்ச்சல்னா எங்க போகணும்னு தெரியாது. எங்க அண்ணனுக்கு டக்கு டக்குன்னு போகணும்னு தெரியும். ஸோ அதனால நானும் இல்ல சரி ஓகே. ஒரு ஈவினிங்கா தான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சது. ஒரு 3, 4 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அப்பா வந்து நைட்டெல்லாம் தூங்கல சொன்னாங்களே, இப்ப எப்படிடா தூங்குறாரு? அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்படிதான் மெசேஜ் பண்ணேன். திடீர்னு எனக்கு பிரதர் கால் பண்ணா. அ ஒரு 6:15 அப்படி இருக்கும். இந்த மாரி கால் பண்ணா, "அப்பா" அப்படின்னு "அப்பா சீக்கிரம் வாடா, கிளம்பி வாடா, சீக்கிரம் தான் கிளம்பி வர சொல்றாங்க." எனக்கு ஒண்ணும் பார்த்தா அப்படியே ஒரு மாரி உதறு ஆரம்பிச்சுச்சு. டக்கு டக்குன்னு பேக்ல லேப்டாப் போட்டுக்கிட்டு கீழ போய் பைக் எடுத்துட்டு நிக்கிறேன். அப்போட உடம்பு அந்த நடுக்கம் நிக்கல. திருப்பி அங்க கால் பண்ணா, "கிளம்பிட்டியா? என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் பைக் எடுத்துட்டு நான் போறேன். என்னோட கெட்ட நேரம் ஃபுல் டிராஃபிக்கு. அந்த போய் இந்த போரூர் ஜங்ஷன்ல கீழ போய் நிக்கிறேன். திருப்பி ஒரு கால் வந்தது. இந்த மாரி அப்பா வந்து இறந்துட்டாரு. அப்படின்னு சொல்லும்போது என்னால சத்தியமா ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா வந்து நான் நினைச்சது வந்து எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல. ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போற மாரி தான் இருக்கும்னு நினைச்சேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுருக்காரு. லஞ்ச் நல்லா சாப்பிட்டுருக்காரு. மீன்ஸ் கீரை பொரியல் கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவர் தூங்கியிருந்தாராம் 5 மணிக்கு. 5 மணிக்குள்ள தூங்கல. 5:30, 5:45 வரை தூங்கினிருந்து, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு, வந்து உட்காந்துட்டு இந்த மாரி வந்து அப்ப எங்க அம்மா மட்டும் தான் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சடனா எங்க சிஸ்டர்-இன்-லா, என் பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போயிருந்தாங்க வண்டி சர்வீஸ்க்கு. வாங்கிட்டு போய் பசங்கள கூட்டு வரலான்னு நெனச்சு போலாம் இருந்தப்ப, சரி வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு நெனச்சு தான் வந்திருக்கிறாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் தனியா இருந்திருப்பாங்க. வந்த அப்புறம் தான் இந்த மாரி எங்க அப்பா வந்து சொல்லிருக்காரு, இந்த மாரி தொட்டு பாருங்க ஃபீவரா இருக்கா மாரி. இந்த ரீசென்ட் டேஸ்ல தான். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டேஷன் 2 வாட்டி தான் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் 15 டேஸ், செகண்ட் 15 டேஸ். ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல தலைவலி எல்லாம் எதுவுமே சொல்லல. ஓகேங்களா. அடுத்த 15 டேஸ்ல மட்டும் லைட்டா இந்த ஃபீவரு, இந்த தலைவலி இருக்க மாரி. ஏன்னா வந்து சொன்னாங்கல்ல, இந்த பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு தானே டேப்லெட் குடுத்துருக்கோம். ஸோ டேப்லெட் ஒர்க் ஆகும்போது நமக்கு அந்த சில கைண்ட் ஆஃப் இந்த டிசீனஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஏன்னா நம்ம ஆக்சுவலா பிசிக்கலா இருந்து பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த இல்னஸ் இருக்கவங்களுக்கு தான் அந்த ஈச் அண்ட் எவ்ரிதிங் நமக்கு தெரியும். நம்ம வந்து அந்த அளவுக்கு பெருசா என்ன சொல்றது? நமக்கு அந்த ப்ராப்ளம் பத்தி தெரியாது. பட் அன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து எங்க அம்மா தொட்டு பார்த்துருக்குறாங்க. எங்க அண்ணனையும் தொட்டு பார்க்கும்போது இப்படின்னு எங்க அப்பா வந்து கீழ போய் என்ன சொல்ல பயந்தாரா என்னன்னு தெரியல. அப்படியே என்ன சொல்றது உட்கார்ந்து இருந்தவரு வந்து அப்படியே கீழ விழுந்து அந்த மூச்சு வந்து 3 வாட்டி இழுத்து அப்படியே வந்து காலமாயிட்டாரு. ஏன்னா இந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது கீழ விழுந்தத வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, வேலைக்கு போகும்போது ஒரு வாட்டி அது மாரி லோ லோ பிபினால கூட 2, 3 வாட்டி ஆயிருக்கு. ஏன்னா என் கூடயே ஒரு வாட்டி பைக்ல வரும்போல அப்படியே மயக்கம் தொங்கிட்டு வந்தாரு ஒரு வாட்டி பைக்ல. இன்னொரு வாட்டி எனக்கு தெரிஞ்சவரு கூட அப்படிதான் வந்தாரு. ஸோ அதனால வந்து மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்கன்னா, இது நார்மலா ஏன்னா இது இந்த மாரி 2, 3 வாட்டி நடந்திருக்கு. வந்து ஒரு 2015 குவைத்லேருந்து வந்த அப்பயும் இந்த மாரி நடந்திருக்கு. ஸோ அதனால இவங்க நினைக்கலாம். அந்த மாரி மூச்சு இழுத்து விடுவாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு மாரி சத்தமா, அந்த டைம்ல தான் எல்லாருக்கும் பயந்திருக்கு. நமக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி, கவர்மெண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி, அப்போலோக்கு ஃபோன் பண்ணி, நம்ம கெட்ட நேரம் அந்த சொன்னாங்கல்ல, கீழ விழுந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். 3 வாட்டி மூச்சு இழுத்துன்னு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு, அந்த அப்போலோல தான் வந்தாங்க. வந்து செக் பண்ணிட்டு, இந்த மாரி அ இறந்துட்டாரு சொன்னாங்க. ஸோ எங்க என்ன சொல்றது? நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லன்னா என்னால சத்தியமா நம்ப முடியல. ஏன்னா வந்து இந்த 30 டேஸ் தான்.
அவருக்கு நார்மலாக ஆகஸ்ட் 9th இந்த மாதிரி நடந்தது சொன்னாங்க. செப்டம்பர் 9 எங்கள் அப்பா அன்றைக்கி ஈவினிங், இது நடந்ததும் ஈவினிங் தான். ஆகஸ்ட் 9 வந்து ஈவினிங்கு 3-4 மணிக்கு. ஆனால் செப்டம்பர் 9ம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:20க்கு இருந்து 6:30லேருந்து ஒரு 6:40க்குள்ளே. என்ன சொல்கிறது, நல்லா கேராக தான் பார்த்துப்போம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு சீரியஸ்னஸ்ஸாக இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எந்த ஒரு சீரியஸ்னஸும் இல்லை, எந்த ஒரு இல்லை நார்மலாக ஒரு மனுஷன். அவர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கலாக இருந்து நடக்கக்கூட கஷ்டப்படலை. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா தான் நடந்தார், எல்லா விஷயமும் பண்ணிருந்தார். இது மாதிரி நடந்துச்சுன்னா மட்டும் எங்களால் வந்து என்ன சொல்கிறது, லோன்லினஸ்ஸாக இருக்குது. ஒரு ஆள் இருந்து இல்லையே, அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோடு எங்கள் அம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு இந்த ஒரு 17 டேஸாகவே. ஏன்னா வந்து நினச்சா அழுவுறதும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா அப்பா தனியாக தான் இருந்தாங்க இந்த ரீசெண்ட் டேஸில். ஸோ ஏன்னா வந்து ஒரு வேலையும் வந்து 2 பேர் ஷேர் பண்ணி தான் பண்ணிப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்க வந்து டேப்லெட் கொடுக்குறதா இருந்தாலும், தண்ணி பிடிக்கிறதா இருந்தாலும், ஏதாவது காய்கறிக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும், எங்கேயாவது வெளியே கோயிலுக்கு போகிற மாதிரி தான் எல்லாமே ஒன்றா தான் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்ததும் ஒன்றா தான் வந்தாங்க. சடனாக இது மாதிரி ஆகும்போல, ஏன்னா வந்து நான் கூட எங்கள் அப்பா இறந்தது நான் பார்க்கல. எங்கள் அண்ணன் சொல்லி தானே எனக்கு தெரியும் எங்கள் அப்பா இறந்துட்டார். வந்தப்போ பார்க்கும்போல படுக்க வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் எங்கள் அண்ணன்லாம் வந்து உயிர் போகும்போல கூட இருந்தாங்க. இது என்ன சொல்கிறது, எனக்கு எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா, நாங்கள் 4 பேராக இருந்து 5 பேர் ஆகி 6 பேர் ஆகி 7 பேர் ஆகி 10 பேராக நாங்கள் ஆனோம். இப்போ எங்கள் 10 பேர்லேருந்து ஒரு ஃபேமிலி அப்படியே கம்மியாகும் போல் ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருக்குது. அதனால் எல்லாருக்குமே சொல்கிறேன், நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே ரிலாக்ஸாக இருந்துடாதீங்க. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குங்க. அதை தான் என்னோட ஃபைனல் சஜஷன் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நாங்களும் இன்னும் நல்லா கேர் எடுத்துகிட்டு இருக்கலாமோ. ஏன்னா வந்து நல்லா இருந்த மனுஷன் இறந்துட்ட அப்புறம் அது நமக்குள்ளேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நல்லா இருந்தாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிதான். இப்போ நம்ம கூட நல்லா இருக்கிறோம். ஏன்னா அதே மாதிரி இன்சிடென்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க வேறு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நல்லா தான் இருந்தாங்க. காஃபி குடிக்க கூப்பிட்டோம், இந்த வரம் போ அப்படின்னு சொன்னார். ஏன் வரல சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த மாதிரி இறந்துட்டு இருந்தார். இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் வந்து எனக்கு சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக் என்பது அவ்வளோ வந்து பெரிய ஒரு வியாதியாக போயிடுச்சு இப்போ உலகத்தில். முன்னாடியெல்லாம் அது மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் என்பது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஏஜ்டு பீப்புள், எங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, 20-25 பீப்புளாக இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் கேராக இருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஒரு நன்றிங்க எல்லாருக்கும். வந்து துக்கம் தெரிவித்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. பாய்.